லக்கு யாருக்குங்க ஃபேவர் பண்ணோம்? மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம அப்படி தானே திங்க் பண்ணுவோம். எனக்கெல்லாம் லக்கே இல்லைப்பா அப்படின்னு தான் நம்ம திங்க் பண்ணுவோம். உங்களுக்கும் லக்கு இருக்கு, உங்களுக்கும் அந்த லக்கு ஒர்க் பண்ணும் அப்படின்னா உங்களால் நம்ப முடியுதா? வாங்க தெரிஞ்சுக்கலாம். வெல்கம் டு பிஹைண்ட் புக்ஸ் அண்ட் நான் உங்க மகேஷ்குமார் அண்ட் நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த சீரிஸ் ரேண்டம் கான்டென்ட் ஃப்ரம் த ரேண்டம் புக்ஸ் எபிசோட் 19. மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம எல்லாரும் திங்க் பண்ற ஒரே ஒரு விஷயம் தான், எனக்கெல்லாம் லக்கே இல்லைப்பா, நான் வாழ்க்கையில் உருப்படவே மாட்டேன் அப்படின்னு தான் நம்ம திங்க் பண்ணுவோம். பட் லக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம மறந்துடுவோம் கூட. ஒரு எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். இமேஜின் நீங்கள் ஒரு சினிமா செட்டுக்குள்ளே போகிறீங்க, அங்கே ஒரு சைடு ஆக்டருக்கு அடிபட்டுருது. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, டேரக்டர் மைக்கில் அனௌன்ஸ் பண்ணுறாங்க, பா யாராவது இங்கே ஆக்டிங் தெரிஞ்சவங்க இருக்கிறீங்களா, வர முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது உங்களுக்கு ஆக்டிங் தெரிஞ்சிருந்தா தானே நீங்கள் அந்த இடத்துல போய் ஆக்ட் பண்ணி காட்ட முடியும். அப்போ நீங்கள் இதுக்கு முன்னாடி ப்ரிப்பேர் பண்ணியிருந்தா தானே அங்கே போய் முன்னாடி நிற்க முடியும். வெரி சிம்பிள். லக் இஸ் வாட் வென் த ப்ரிப்பரேஷன் மீட்ஸ் தி ஆப்பர்ச்சுனிட்டி. அவ்வளோதாங்க, முடிஞ்சு போச்சு. உங்களுக்கு லக் அடிக்கும், ஆனால் நீங்கள் ஆப்பர்ச்சுனிட்டி வர்ற வரைக்கும் காத்திருக்காம உங்களோட ப்ரிப்பரேஷனை கண்டினியூ பண்ணணும். டெய்லி நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதை கண்டினியூ பண்ணணும். இது ஆக்டிங்க்கு மட்டும் இல்லைங்க, நான் ஜென்ரலாக எல்லாத்துக்குமே தான் சொல்கிறேன். உங்களோட லைஃப்பில் எல்லா ஆக்டிவிட்டீஸ்லையுமே நீங்கள் செய்கிற ஒவ்வொரு விஷயத்துலையுமே நீங்கள் பாட்டுக்கு செஞ்சுக்கிட்டே இருங்க. அதுக்கு அடிஷ்னலாக ஒரு ஸ்கில் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றீங்களா, கற்றுக்கோங்க. குக்கிங் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்களா, கற்றுக்கோங்க. அதுக்கப்புறம் நான் எழுதணும்னு ஆசைப்படுறீங்களா, கற்றுக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறம் நான் வேற ஏதாவது ஒரு புது இன்ஸ்ட்ருமெண்ட் கற்றுக்கணும்னு ஆசைப்படுறீங்களா, கற்றுக்கோங்க. ஏதோ ஒரு இடத்துல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எட்டி பார்க்கும். அப்போ உங்களுடைய இந்த ப்ரிப்பரேஷன் அங்கே பயன்படும். ஸோ இனிமேலாவது எனக்கு லக் இல்லைன்னு சொல்கிறத நிப்பாட்டிட்டு ஆப்பர்ச்சுனிட்டிக்கு வெயிட் பண்ணாமல் நீங்கள் உங்களை ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க. கட்டாயமாக உங்கள் லைஃப்பில் அந்த சினாரியோ வரும், நீங்களும் லக்கியான பர்சனாக மாறிடுவீங்க. தேங்க்யூ ஸோ மச்.